வணக்கம். குரு பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 11/5/2025 அன்னைக்கு பகல் 1:20க்கு, அதாவது நாழி 18:29. ரிஷபராசிலேருந்து மிதன ராசிக்கு போகிறார் குரு. அவர் அங்கே ஏறத்தாழ ஒரு 13 மாத காலம் இருப்பார். கணக்குக்கு 1 வருஷம்பாங்க. வக்கரம் அஸ்தமனம் இதெல்லாம் கணக்கு கூட்டி கழிச்சு கணக்கு பார்க்கும்போது ஒரு 13 காலம், 12 மாதம், இது 12.5 மாதம், 13 அல்லது ஒரு 11.5 இந்த காலகட்டம். சராசரி 1 வருடம் அங்கே இருப்பார். அவர் இருக்கும் காலத்தில் ஒரு தடவை அஸ்தமனமும், இந்த ஆண்டு கடைசியில் வக்கரமும் ஆகிறார். அப்போது வைகாசி மாதம் 23ஆம் தேதி கிழக்கு அஸ்தமனம் ஆகிறார். அதன் பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, வைகாசி மாதம் 23ஆம் தேதி மேற்கு அஸ்தமனம் ஆகிறவர் ஆனி மாதம் 22ஆம் தேதி கிழக்கு உதயம் ஆகிறார். அதன் பிறகு கிராஜுவலாக போயிட்டுருக்கார். அவர் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் வக்கரம் ஆகிறார். அப்போ வக்கரம்னா என்ன, அஸ்தமனம்னா என்ன? அஸ்தமனங்கிறது தன்னுடைய செயற்பாட்டிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது, அல்லது தன்னுடைய செயல்பாட்டில் கொஞ்சம் சுருக்கங்கிறது, சுணக்கம். உதாரணமாக ஒரு உயர் அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, மேல் அதிகாரி எதையும் போடக்கூடாது, செக் பவர் இல்லாமல் வைப்பாங்கள்ல, கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அது மாதிரி ஒரு மாத காலம் இருப்பார். வக்கரங்கிறது தன் ரிவர்ஸில் வருது. இதே இப்போ செயல்பாடு தான், தன் ரிவர்ஸில் வருவார். இந்த ரெண்டும் அவருக்கு ஒரு முடக்கமான காலம்தான். ரிவர்ஸில் வரும்போது ஒரு விதமான மாறுபட்ட செயல்பாடு இருக்கும். அஸ்தமனத்தில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதுக்கு சமந்தான். அப்படி பார்க்கும்போது மிதுனத்துக்கு மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக துளாராசியை பார்க்குறார். 7ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான தனசை பார்க்குறார். 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறார். இப்போ 5ஆம் பார்வையாக துளாராசிகாரர்களுக்கு அற்புதமான கொட்டி கொடுக்கக்கூடிய நேரம். துளாராசிகாரர்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய, குறிப்பாக இந்த கொஞ்ச நாளையில் அங்கே வர கிரகங்கள்லாம் கொஞ்சம் பலன் பெறும். யார்? துளாராசிக்கு இந்த ஓராண்டு காலத்தில் வர கிரகங்களெல்லாம் ஒரு சிறப்பான பலனை பெறக்கூடிய ஒரு திசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணிடும். அப்புறம் தனுசு சொந்த வீட்டுக்காரரு சொந்த வீட்டை பார்க்குறாரு. கட்டிக்கிட்டு வானா வெட்டிக்கிட்டு வா, கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு. திசா புத்தி மட்டும் சப்போர்ட் பண்ணி, நீங்கள் தான் உச்சம், நீங்கள் தான் கதாநாயகன், நீங்கள் தான் உயர்ந்த பதவி அடைவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பம் ராசியாதிபங்க ஆட்சியாக இருக்கிறார். குருவை பார்க்குறார். குரு பார்க்குறார் ராசியை, ஆட்சி பெற்ற சனியை. சனி யாருக்கெல்லாம், கும்பராசிக்காரர்களுக்கு சனி ஆட்சியாக இருக்குது, யாருக்கெல்லாம் அவர் நன்மை செய்ய வக்கரமோ அவர் அவங்க பிறப்பு ஜாதகத்தில் வலிமையாக இருந்து, ராசியாதிபதிய சனி வலிமை இருந்து, பிறப்பு ஜாதகத்தில் குருவும் நல்ல இடத்துல இருந்து இந்த பார்வை பெருமையானால் கும்பராசியை விட சிறப்படையக்கூடிய
ஒரு ராசிக்காரர்களே கிடையாது. இந்த 3 பேருக்கும் சிறப்பு, சிறப்பிலும் சிறப்பு, அதிசிறப்பு. இப்படி ஒரு மார்க்கை போடுவோம். சிறப்பு, அதிசிறப்பு, சிறப்பிலும் சிறப்பு. சரி, மற்றவங்களுக்கெல்லாம் மிதன ராசி நண்பர்கள் ஜென்மகுருவை வரார். குருங்கிறது பொருளாதாரம். குருங்கிறது யாருக்கு? புத்திரத்துக்கு அதிபதி, பொருளாதாரத்துக்கு அதிபதி. இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதினு சொன்னாலும் கூட வெளிவட்டாரம். நீங்கள் ஒரு அன்னைக்கு குருஸ்தலத்துக்கு போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணிக்கணும். பெருசா ஒன்றும் வந்துடாது. திருவாதிரை காலையில் வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. யார்? சந்திரன் மிருகரிஷீஷம் இருக்கும், திருவாதிரை இருக்கும், புனர்பூசம் இருக்கும். இந்த மிதன ராசி மிதன ராசிக்குள்ளே வர குரு இந்த 3 பாதையில் செயல்படுவார். ராகு காலில் வரும்போதும் குரு காலில் வரும்போதும் குரு நல்லா தான் செய்வார். அதுலேயும் குறிப்பாக வக்கர காலத்தில் வரும்போது குரு காலில் இருந்தார்னா சிறப்பாக இருப்பார். ஆதியில் வக்கர காலகட்டத்தில் குரு வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதிபதியான யோகம் நடக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தனக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய மூணு பாதத்திலையும் குருகாலில் வரும்போது சிறப்பாக வருவார். செஞ்சு கூட குருகாலில் வரும்போது இவர் வக்கரத்தில் வரார். தன்னுடைய சுயசாரம் வக்கரத்தில் வரும்போது ஆதியில் யாருக்கெல்லாம் ராகு காலிலேயோ அல்லது குருவோ உங்களுக்கு வக்கரமாக இருந்து பிறப்பு ஜாதத்தில் இருந்தால் அதிபதியான நேரம் உங்களுக்கு இந்த மிதனராசி நண்பர்களுக்கு. இன்னும் ஒரு பதிவில் வரிசையாக பார்ப்போம். இந்த 3 பேர் மட்டும் அதிபதி, மிக அதிபதி, மிக மிக யோகம். யார்? துளாராசி நண்பர்களுக்கு யோகம், தனுசு அதியோகம், கும்பம் மிக அதியோகம். இந்த 3 ராசிநாதர்களுக்கும் குரு உங்களுக்கு உச்சத்தை தொட வைக்க போகிறார். நாளை சந்திப்போமா? இன்னொரு பதிவில் அடுத்து குருவை பற்றி பார்ப்போம். சரி.